வீட்டோட குப்பைகள் வந்து நான் என்னோட கம்போஸ்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த கம்போஸ்டில் வந்து ஒரு நாள் பார்த்தது வந்து ஒரு தடியான புழுவை. ஸோ இது என்ன புழுவுன்னு பார்க்க ஆரம்பித்ததில் தான் என்னோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ குப்பைகள் தான் வந்து மேஜரான இதுக்கான ஒரு இதுங்கும் பொழுது இது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை ஃப்ரீயாக கிடைக்குதா, இல்லை கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இது எப்படி நடக்குதுன்னு? ஆக்சுவலாக என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, வேஸ்ட் டு வெல்த். அதுதான் ஆக்சுவலாக ஆமா, அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஒரு அப்படியே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஆக்சுவல் சினாரியோ அப்படி இல்லை. அதோட அந்த லார்வே ஸ்டேஜ்ல கண்டினியூஸா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதோட சாப்பாடு வந்து வேஸ்ட். எவ்வளவு நாள் ஆகும் ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன் ஆகி வர? ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 days டோட்டலாக. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 45 days. நம்மளுக்கு அந்த யூஸ்ஃபுல் பீரியட் வந்து 15 days தான். ஒரு டன் ஆஃப் வேஸ்ட்ல இருந்து 150 kgs ஆஃப் BSF கிடைக்கும், and 250 kgs ஆஃப் 200 to 225 kgs ஆஃப் உரம். இது ரெண்டுமே ஃப்ரெஷ் உரம். டிஃபரன்ஸ் இருக்குமா? 800 kgs ஆல்மோஸ்ட் 750 kgs சாப்பிட்றோம். BSFL ப்ராசஸ் பண்ண எதுவுமே வேஸ்ட் இல்லை. அந்த கம்போஸ்ட் கிடச்சிருச்சு, பயோமாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். அந்த ப்ரீடிங் அப்போ அதோட எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க, தோல், அது வந்து ரிச் இன் கைட்டின். இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, வூண்ட் ஹீலிங்க்கு யூஸ் ஆகுது. ஒரு டன் நீங்கள் புழு இருக்கு, அதை டைமை பார்க்காம அதை விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்? வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ பொதுவாகவே இன்றைக்கி நிறையா ஒரு டிஃப்ரெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வழக்கம். அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க விஷயங்களை பற்றி பாட்காஸ்ட்டாக பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நம்ம வழக்கமாகவே இருக்குது. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக இது வரைக்கும் கேள்விப்படலை. ஸோ இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி என்னென்னா இந்த BSF புழு உற்பத்தி அண்ட் பயோ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா மற்றும் அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாகவும் சரி, அல்லது வந்து லைக் அனிமல் ஃபீட்ஸில் வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸுக்கும் சரி, அண்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸுக்கும் சரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சது. ஸோ இதை பற்றி பேசலாம். இன்றைக்கி இந்த புழு உற்பத்தி அப்படிங்கிறதே வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கொங்கு பெல்ட்டில், அதுவும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவை BSF அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி பற்றின இன்சைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாட்காஸ்ட்டில் வந்து கோவை BSFோட ஃபவுண்டர் வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். கோவை BSF பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ஆரிஜின் பற்றி சொல்ல முடியுமா? நான் பேசிக்கலாக பார்ன் பாட்டப் வந்து வளர்ந்தது எல்லாமே கல்பாக்கம். அப்பா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேரண்ட்ஸோட நேட்டிவ் வந்து கரூருங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ராசஸிங் அதை பற்றின ஒரு பேக்ட்ராப்பே இல்லை. நான் இன்ஜினியர், ECE, அப்புறம் MBA பண்ணேன். ரீட்டைல் ஆப்ரேஷனில் பாட்டாவில் ஏரியா மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஆஃப்டர் மேரேஜ் சிங்கப்பூர் போனோம். அங்கே கொஞ்சம் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. பட் விடின் எந்த ஒரு தாட்டுமே இல்லை, வேஸ்ட் ப்ராசஸிங்குள்ளே வரணுங்கிற ஒரு பேக்ட்ராப்போ இல்லை ஒரு தாட்டோ இல்லை. அக்வாஃபானிக்ஸுங்கிற ஒரு சஸ்டைனபிள் ப்ராஜெக்டை வந்து சிங்கப்பூரில் ஐ காட் டு ஸ்டார்ட். அப்புறம் சமூக ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்க்காக இந்தியா வந்தோம். அக்வாஃபானிக்ஸ்னா என்னதுன்னு சொல்ல முடியும்? அக்வாஃபானிக்ஸ் வந்து இட்ஸ் அகெயின் எ சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட். நம்ம வந்து பயிரையும் ஃபிஷ்ஷையும் மீனையும் ஒன்றா சேர்த்து வளர்க்கும் போது மீனோட கழிவு வந்து பயிர்களுக்கு உரமாகிறது. அதே மாதிரி பயிர் அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து மீனுக்கு வந்து தண்ணி எதுவும் மாற்றாமல் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்டிங்கில் வர்றதான் அக்வாஃபானிக் ப்ராஜெக்ட் தான். அது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. அது வந்து ட்ரெடிஷ்னலில் முதவே பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் தான். அதுவே நம்ம மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஒரு இன்டோர் செட்டப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்துக்கு நம்ம லைஃப் ஃபீடு தேடிட்டு இருந்தோம். நான் இங்கே கோயம்புத்தூருக்கே வந்துட்டேன். அப்போது ஒரு சின்ன யூனிட் தான் வச்சுருந்தேன். லைஃப் ஃபீடு தேடும் போது அது இன்லேண்டு கோயம்புத்தூருங்கிறது அந்த லைஃப் ஃபீடுக்கான ஒரு செட்டப் இல்லை. சதுப்பு நிலமா வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஏதோ ஒரு இப்போ சென்னை போனீங்கன்னா அந்த ஒரு லைஃப் ஃபீடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆர்டிமியா அது மாதிரி போடுவாங்க, பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இங்கே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் நான் எப்பயுமே இந்த வீட்டோட குப்பைகள் வந்து நான் என்னோட கம்போஸ்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பிளாஸ்டிக்ஸை செக்ரிகேட் பண்ணி அங்கே பக்கத்துலேயே இருக்கிற உங்களுக்கு அது வந்து சின்ன லெவல், வீட்டு லெவலில் சொல்கிறேன். அது வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயந்தான். வீட்டு லெவலில் நம்ம செக்ரிகேட் பண்ணி அந்த கம்போஸ்டில் வந்து ஒரு நாள் பார்த்தது வந்து ஒரு தடியான புழுவை.
அது என்ன புழுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு அருவருப்பான ஒரு இது, ஆனால் கொஞ்சம் நிறையாவே இருந்தது கோயம்புத்தூரில் அந்த மாடியில் பண்ணியிருந்த யூனிட்டில். ஸோ இது என்ன புழுன்னு பார்க்க ஆரம்பித்ததில் தான் என்னோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது பார்த்தது வந்து BSFL, பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லார்வே ஸ்டேஜில் இருந்த புழுவு. இது வந்து பரவலாக பவுல்ட்ரி யூனிட்ஸில் நம்ம பார்க்கக்கூடியது தான். இது வந்து ஸ்டேஜில் தான் இருக்கும். நத்திங் நியூ, ஆல்ரெடி நேச்சரில் இருக்கிற ஒரு உயிரினம் தான், ஒரு வகையான தான். அதோட புழுவோட ஸ்டேஜில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லார்வேன்னு சொல்லலாம். ஒரு ஹியூமனுக்கு, அதுவும் இப்போ இருக்கிற சினாரியோவில் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு உயிரினம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுவும் ஒரு லார்வே தான், சார்ந்தது தான். ஆனால் நம்ம அந்த ஹவுஸ் ஃப்ளை, அந்த நம்மளோட நார்மல் வீட்டுக்கு வர மாதிரி இல்லாமல் இது வந்து ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் ஆகாது. இதனால் எந்த ஒரு டிசீசஸும் பரவாது. பெஸ்ட்டு என்னென்னா, எந்த விதமான கழிவுகள், சாலிட் வேஸ்ட்டும், மோஸ்ட் ஆஃப் த சாலிட் வேஸ்ட் வந்து இது வந்து ஓவர் நைட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ஒரு 15 நாளில் அதோட அந்த லார்வே ஸ்டேஜில் கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதோட சாப்பாடு வந்து வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் எனி ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, டஃப் வேஸ்ட் லைக் ஸ்லாட்டர் ஹவுஸ் வேஸ்ட்டு, அந்த மாதிரி எனி டஃப் வேஸ்ட் கேன் பி ஹேண்டில்டு. நம்ம வந்து இப்போ அந்த ஒரு யூனிக்னஸ் வந்து வேறு எந்த இன்செக்ட்லேயுமே இல்லை. ஸோ அது வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லை, அது குளோபலாகவே இட் இஸ் அ பிக் திங். நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளதில் நிறைய மிக்ஸ்டு வேஸ்ட் இருக்குது. நம்ம செக்ரிகேட் பண்ணுறதில்ல, சோர்ஸ் செக்ரிகேஷன் ஆகிறதில்ல. ஸோ அதை வந்து மெக்கானிக்கலாகவும் பண்ண முடியல, ஹியூமன் வச்சும் ஃபிசிக்கலாக எதுவுமே டைரெக்டாக லேண்ட்ஃபில் தான், அதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது. இந்த லார்வேங்கிறது என்னென்னா சின்ன சின்ன ஒரு உயிரினம் இல்லையா, அதனால அந்த பேப்பரெல்லாம் சாப்பிடாது. இது அதில் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட் மட்டும் ப்ராசஸ் பண்ணி பேப்பரை ஒதுக்குற அளவுக்கு, பிளாஸ்டிக்ஸை ஒதுக்குற அளவுக்கு கேப்பபிள். ஆனால் ஒரு ஹையர் ஸ்கேலில் பண்ணும்போது நம்ம பிளாஸ்டிக் முன்னாடியே ஓரளவுக்காக ரிமூவ் பண்ணிட்டு பண்ணும்போது எங்களுக்கு எஃபிஷியன்சிலாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அது பண்ணி தான் ஆகணும், ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வேஸ்ட்டை. பட் ஆஸ் ஜென்ரல் ஒரு சின்ன செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ். இது இன்னும் ப்ளஸ் என்னென்னா, அதில் இந்த வேஸ்ட்டில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் சில விஷயங்கள்லாம் ஹார்ம்ஃபுல்னு சொல்லுவோம். லைக் சில பாக்டீரியா க்ரோத் இருக்கும், அது வந்து ஃபீடுக்கு அடுத்த லெவலுக்கு போகும்போது அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான சினாரியோலையும் அதையும் இது வந்து மிட்டிகேட் பண்ணுது. இந்த லார்வே ஒன்ஸ் அது ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் நல்லிஃபை ஆகுது நேச்சுரலாக, பை நேச்சர். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த லார்வேக்கு. இதை அடுத்த ஸ்டேஜ் ஃபீடு கொண்டு போகும்போது அதில் என்னென்ன பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது, ஆன்டிபாடிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஷ்ரிம்புக்கு பவுல்ட்ரிக்கெலாம் போடுறது எல்லாமே குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் BSFL இருக்குது. இப்போது இந்த புழு உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதுக்கான இது எங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ ஒருத்தங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ இல்லை இது மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் அந்த ப்ரொடக்ஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணும், நீங்கள் எப்படி அதை பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன டப்பு, வெரி ஹம்பிள் ஸ்டார்ட். ஒரு சின்ன டப்பில் அந்த லார்வே எடுத்து அடுத்தடுத்து அது என்னன்னு தெரியாமல், அதுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி அந்த டைமில் வந்து இங்கே இந்தியாவில் BSFLக்கான பெரிய டாக் பாயிண்ட் இல்லை. அதே சினாரியோவில் ஒரு 2-3 பேர் தான் பண்ணிகிட்டே இருந்தோம். அதை பற்றி ஒரு பேட்ச் லாஸ்னால் திருப்பியும் போய் சோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபருக்கோ இதை பற்றி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஆன்லைனில் நிறைய கண்டென்ட் இருந்தது. இட்ஸ் நாட் நியூ. அப்ராடில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரிசர்ச் வைஸும் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான், அதை பேஸ்லைனாக வச்சு தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் தான். அந்த ஈலேருந்து முட்டைகள் கிடைக்கும், முட்டையிலேருந்து சின்ன பேபி லார்வேன்னு சொல்லுவோம், 5 day old லார்வேன்னு, சின்ன லார்வே. அது வந்து அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஸ்டேஜ். ஸோ அதிலிருந்து அந்த 5 day old லார்வேலேருந்து அதை வந்து வேஸ்ட்டில் கொண்டு போய் விடும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய லார்வே, அதோட க்ரோத் ஃபேஸ், அந்த ஃபேஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃபேஸ். எந்த வேஸ்ட்டில் விட்டு ப்ராசஸ் பண்ணுங்கிற யூஸ் பண்ணுற ஃபேஸ். அதுலேருந்து கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பியூப்பே ஸ்டேஜ் போய் அதுலேருந்து திருப்பியும் ஃப்ளையாக எமர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். ஆனால் இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது அது வந்து நம்ம ஒரு இன்ஜினியர் ப்ராசஸாக கட் பண்ணியும் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதை வந்து ஸ்டேஜ் வைஸ் கட்டாக இருந்தால் தான் அது வந்து எக்கனாமிக்கலாக பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ் அதை ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவில். இப்போ அந்த சினாரியோ இருக்குது.
எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆச்சுன்னாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் என்னோட டோட்டல் யூனிட்டை 3 வாட்டி கிராஷ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வைப் அவுட் ஆகிருக்கும், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஓகே, அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு திருப்பியும். ஓகே, எவ்வளோ நாள் ஆகும் ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன் ஆகி வர? ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 days டோட்டலாக. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 45 days. நம்மளுக்கு அந்த யூஸ்ஃபுல் பீரியட் வந்து 15 days தான். அந்த லார்வே வேஸ்ட் ப்ராசஸிங் ஸ்டேஜ் வந்து 15 days தான். பட் ஒரு பேட்சே வைப் அவுட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் திருப்பியும் அதை ஸ்கேல் அப் பண்ணணுங்கிறது வந்து டிடிஎஸ். நம்ம சின்ன பேட்ச்லேருந்து திருப்பியும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆயிடுச்சு. 2018 கிட்டத்தட்ட 21 வரைக்குமே ஒரு ப்ராப்பர் ஒரு கமர்ஷியல் ஸ்கேலுக்கு கொண்டு வரதுக்கு அந்த டைம் எடுத்தது. பட் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் இண்டஸ்ட்ரியல் செட்டப் வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு தனியாக எக்கு வேணும்னாலும் கிடைக்கும், பேபி லார்வே வேணும்னாலும் கிடைக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் வேஸ்ட் மட்டும் ப்ராசஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும் அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதுக்காக பேபி லார்வே சப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது. அதை வெறும் லார்வே மட்டும் வாங்கி திருப்பியும் அதை போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக பிளேஸ் வந்தாச்சு. மார்க்கெட் பண்ணுறதுக்கு பிளேஸ் வந்தாச்சு. மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு எவல்யூஷன் தான். இது ஒன்றுமே இல்லாத ஒரு செக்மெண்ட்லேருந்து அதை மார்க்கெட் அவேர்னஸ் கொண்டு வந்து அதை ஒரு எவால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் இன் அ ப்ராக்ரஸ். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலுக்கு போகிறதுக்கான ப்ராக்ரஸ் இப்போ இருக்குது. இப்போ என்னென்னா கவர்மெண்ட்ஸ்லேயும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டெக்னாலஜி பை சீயிங் த. ஸோ இப்படி ஒரு புழு இருக்குது, இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்ன அதை ஒரு பை ப்ராடக்டாக ஆக்கும்போது தானே இதுக்கான யூசேஜ் இருக்கும். இது எப்படி என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை எப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கொண்டு வந்தீங்க? இது இந்த பிஎஸ்எஃப் புழுக்கள் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு இப்போ யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் லார்வே மட்டும்தான் இருந்துங்க. இதுக்கான ப்ராசஸிங் மிஷினரிஸோ இதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி, அதாவது வேஸ்ட்குள்ள லார்வே இருக்கும், அதை ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணி எடுக்கிறதுனே திணறுவோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு எடுக்க முடியாது. அது வால்யூமாக பண்ணும்போது எப்படி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒவ்வொன்றா எவால்வ் ஆகி அதுக்கான மிஷினரிஸ் ஒவ்வொன்றா இருக்கிற மிஷினரிஸ்லேயே மாடிஃபை பண்ணி அதில் நிறைய ட்ராஷ் அவுட் பண்ணி அந்த மாதிரி தான் இந்த இது க்ரோ அவுட் ஆச்சு. நம்ம இம்போர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸில் இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம சினாரியோ வேறு, நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டிய வேஸ்ட் வேறு, அங்கே இருக்கிற காஸ்டிங்ஸ் வேறு. ஸோ எதுவுமே மேட்ச் ஆகலை இந்தியன் இதுக்கு. ஸோ நம்ம இருக்கிற மிஷின்ஸில் ஒவ்வொன்றா மாடிஃபை பண்ணி அதை எவால்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜுமே இருந்தது. அது ப்ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பேபி லார்வே நர்ச்சரிங்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கு போடுற இன்புட்ஸ், பேபி லார்வேக்கு போடுற இன்புட்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபுட்டு போடணும், அதுவும் இருக்கட்டும். லோக்கல் என்ன அவைலபிளோ அதில் எது சீப்பாக இருக்கோ அதுதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரிக்கு போகுதுன்னா வி ஆர் கோயிங் இன் அ வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸிங், வெரி லோ மார்ஜினில் தான் ப்ளே பண்ண முடியும். நம்ம வந்து இப்போது கம்பீட் பண்ணுறது சோயாக்கோ இல்லை ஃபிஷ் மீல், அதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ். அது கூட நம்ம இது ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் ஃபீட் இன்க்ரீடியண்ட்டாக கொண்டு போகும்போது மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்லேருந்தே மைண்டில் வச்சுட்டு செட் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கலாக தான். எவ்வளோ டிசைன் பண்ணுற அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், நம்ம எப்படி அதை போட போகிறோம், எந்த சப்ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்கலாக திங்க் பண்ணதான், பிகினிங்லேருந்து பண்ணினா தான் இதை சஸ்டைனபிளாக கொண்டு வர முடிஞ்சது. இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது. இப்போ ஆனால் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குங்க. இப்போது உயிர்ப்புழுலேருந்தே சேல் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வாங்கிக்கிறாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு உயிர்ப்புழுவாகவே வாங்கிக்கிறாங்க. அதுவே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ட்ரை பண்ணி, இப்போ ஸ்டோரபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ அதை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம். ஸோ அந்த ட்ரை பண்ணி வைக்கும்போது நீங்கள் அதே மாதிரி பெட் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம், ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கலாம், சிக்கன் நாட்டுக்கோழிகளுக்கு மெயினாக கொடுக்கறதுக்கான அந்த வயபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆயில் வந்து ரொம்ப நல்ல நியூட்ரிட்டிவ், ஈக்குவலன் டு கோகனட் ஆயில் மாதிரி. அதோட காம்போசிஷன் வந்து லோரிக் ஆசிட்னு ஒரு பார்ட் இருக்குது. அது வந்து கோகனட் ஆயில், அதாவது ஹியூமன் பிரெஸ்ட் மில்க்லேயும் கோகனட் ஆயிலையும் தான் லோரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அது குட்னஸ் இருக்குது இந்த இதில். பட் நான்வெஜ் சோர்ஸுங்கிற மாதிரி. ஸோ அனிமல் ஃபீடுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆயில் வந்து திருப்பி அனிமல் ஃபீடுக்கு எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீடுக்குள்ள ஃபார்முலேஷனில் எனர்ஜி சோர்ஸை ஆட் பண்ணுவாங்க. நேச்சுரல் பேலட்டன்ட், அந்த வாசனைக்கே சாப்பிடும். பெட்ஸ்லாம் அந்த வாசனை, ஆயில் வாசனைக்கே சாப்பிடும். ஸோ இது பெல்லட்டாக பண்ணும்போது கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஆயிலை. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனாக வரும்போது ஆயில் அண்ட் பவுடராக ஆயில் எடுத்துட்டு அந்த மீலை வந்து
க்ரஷ் பண்ணி பவுடராக கொடுக்கும்போது 50% வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே. ஸோ அது வந்து நல்ல அப்ளிகேஷன் வைஸ் நல்ல இப்போ நல்ல அதெல்லாமே மெச்சூரிட்டி தான் இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி அப்ளிகேஷன் வைஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒருத்தங்க எடுத்து பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும், ஓரளவுக்கு காஸ்டிங் தெரியும், ஓரளவுக்கு எந்த மார்க்கெட் பண்ண போகிறோங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பிளாங்க் ஸ்பாட்டாக இருந்தது, இப்போ எவால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு அனிமல் ஃபீட்ஸுக்கான ஒரு இந்த பிஎஸ்எஃப் புழுங்கிறது அனிமல் ஃபீட்ஸுக்கான ஒரு இதுவாக தான் இருந்திருக்கு இல்லையா? வேறு இது தாண்டி வேறு என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் ஆவோ அல்லது வந்து இந்த இண்டஸ்ட்ரி அடுத்து எவால்வ் ஆகும்னா இந்த இதை நோக்கி போகும், இங்கெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டை மாறி இருக்குது, இங்கெல்லாம் தேவை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம்? இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் கன்சம்ஷனுக்கும் இன்செக்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு ப்ரெடாமினண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குளோபல் லெவலில். கிரிக்கெட்ஸ் இருக்குது, மீல்வம்ல EU அப்ரூவ்டு, ஹியூமன் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் பிஎஸ்எஃப்எல் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. நம்ம அது இந்தியா லெவலில் அது ப்ரொஜெக்டும் பண்ணுறதில்லை. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபீடுக்குள்ளே தான். ஃபீடு வந்து இது வந்து நேச்சுரல். இப்போ நம்ம சிக்கனுக்கோ இல்லை ஃபிஷ்ஷுக்கோ போடும்போது நேச்சுரலாக இன்செக்ட் சாப்பிட்ற உயிரினம் தான், அதுக்கான நேச்சுரல் ஃபீடு தான் இது. இதில் எந்த ஒரு நம்மளா ஹியூமன்னாக எதுவும் மாற்றலை, நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறதெல்லாம் எதுவும் இல்லை, அதோட நேச்சுரல் ஃபீடு தான் அந்த இதில். ஸோ இது வேறு அப்ளிகேஷன்னா இதுலேருந்து வேறு அந்த கம்போஸ்ட், அது வந்து ஃப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்செக்ட் ப்ராசஸ் பண்ணது அப்படின்னா அது அதே கம்போஸ்ட் தான், நம்ம வர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம்ங்கிற மாதிரி. இது வந்து அந்த பிஎஸ்எஃப்எல் ப்ராசஸ் பண்ணதை ஃப்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் எல்லாம் இங்கிலீஷ் டேர்ம் தான் இருக்குது, அதுக்கான ஈக்குவலன் தமிழ் இல்லை. ஸோ அந்த ஃப்ராஸுங்கிறது கொஞ்சம் இன்னுமே உதிரியாக இருக்கும். மண்புழு உரம் வேறு, இது வேறு. மண்புழு வந்து டோட்டலாகவே அதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாமே புழுவாக தான் இருக்கும். இது வந்து இன்செக்ட் அந்த ஃப்ளையாக மாறுறதுனால இதோட அந்த கம்போஸ்ட் பேர் வந்து ஃப்ராஸுங்க. ஓகே. அது வந்து இன்னும் கொஞ்சமே உதிரியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம அந்த புழுக்களுக்கு போடக்கூடிய வேஸ்ட் அந்த சாப்பாடை வந்து பயோ ஃபெர்டிலைசராக மாறிடுது. சாப்பிட்டு அதோட டைஜஸ்ட் பண்ணதை வந்து அது வந்து நல்ல ஒரு உரம். நம்ம இந்த லார்வே செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அது இருக்கும். நம்ம இப்போ ஒரு டன் வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறோன்னா லார்வே வந்து ஒரு 150 கிலோ கிடைக்கும், லார்வேவோட லைவ் பயோமாஸ். இந்த உரங்கிறது வந்து ஒரு 200 அது சப்ஸ்ட்ரேட் பொறுத்து மாறும், ஒரு 200-225 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அது கொஞ்சம் மெச்சூர் பண்ணணும். அதெல்லாம் ஒரு டன் ஆஃப் குப்பைக்கு சொல்கிறீங்க? குப்பை வேஸ்ட். ஓகே. ஒரு டன் ஆஃப் வேஸ்ட்லேருந்து 150 kgs of BSF கிடைக்கும் and 250 kgs of 200 to 225 kgs of உரம். இது ரெண்டுமே ஃப்ரெஷ், அதாவது லைவ் லார்வே அண்ட் இமீடியட் உரம். டிஃபரன்ஸ் இருக்குமா? 800 kgs ஆல்மோஸ்ட் 750 kgs சாப்பிட்ரும் ப்ளஸ் மாய்ஸ்சர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட். வெட் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் தான் அதிகம். இந்த லைவ் லார்வேலையுமே வாட்டர் கண்டென்ட் தான் அதிகம். இப்போ எனக்கு 1 டன் ப்ராசஸ் பண்ணோம்னா நாங்கள் எண்டு ப்ராடக்ட் கொண்டு வரும்போது வெறும் 22 கிலோ தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரைடு மீலா கிடைக்கிறது. ஸோ அதுதான் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் இந்த இதில் வந்து இந்த எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. பிஎஸ்எஃப்எல் ப்ராசஸ் பண்ண எதுவுமே வேஸ்ட் இல்லை. அந்த கம்போஸ்ட் கிடச்சிருச்சு, பயோமாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். அந்த ப்ரீடிங் அப்போது அதோட எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க, தோல், அந்த பூச்சி வெளியே வந்தோடனே ஒரு தோல் கிடைக்கும். அது வந்து ரிச் இன் கைட்டின். இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, வூண்ட் ஹீலிங்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கான ரிசர்ச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷ்ரிம் செல்ஸு, கிராப் ஷெல்ஸ்லேருந்து எடுத்தது தான். இப்போ வந்து இன்செக்ட் பேஸ்டு. ஏன் இன்செக்ட் பேஸ்ட் போகணுன்னா அகெயின் வந்து ஷ்ரிம் ஷெல்ஸோ கிராப் ஷெல்ஸோ திருப்பியும் நம்ம கடல்லேருந்து பிடிக்கிறது சஸ்டைனபிள் இல்லை. இப்போது இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கு போகும்போதும் ஏன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்க்குறாங்கன்னா கடலில் வந்து வி ஆர் டெப்ளீட்டிங் த ரிசோர்ஸ். அது வந்து இங்கே இன்னும் டாக் பாயிண்ட்டாக வரல, பட் உலக லெவலில் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். அதை வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட் வருது. ஸோ அது இன்செக்ட், அது வேஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இன்செக்ட்லேருந்து எடுக்கிறப்போ அப்ளிகேஷன் ஒத்து வந்ததுன்னா அதுக்கான ஃபியூச்சரிஸ்டிக் இருக்குது. அது மாதிரி நிறைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. பிஎஸ்எஃப்எல்லேருந்து லார்வேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த புழு உற்பத்தி, இந்த பிஎஸ்எஃப் புழு உற்பத்தி ஆகட்டும், இந்த இதிலிருந்து வரக்கூடிய இந்த பயோ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இது இன்னைக்கு இந்தியா மற்றும் மேலை நாடுகளில் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. பிஎஸ்எஃப்எல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் சைனா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆரம்பிச்சது. இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நல்ல பரவலாக பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அந்த ரீஜியனில் ப்ராமினெண்ட்டாக இருக்கிற வேஸ்டேஜில் பண்ணுறாங்க. ஆச்சரியம் என்னென்னா இந்தியாவை விட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுறாங்கங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இப்போது சைனா ஒரு மாதிரி அவங்கவுங்க ரீஜியனில் ஆக்சுவல் எது வேஸ்ட்டோ அதை வச்சு தான் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொஞ்சம் பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ப்ரீவியஸாக கோ த்ரூ பண்ணதை வச்சு அவங்கள ஒரு பாலிசி செட்டு இருக்குது. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏசியா பசிபிக்கில் இந்த பாம் கர்னல் அதெல்லாம் வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதுலேருந்து பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மைக்ரோ யூனிட்ஸ் டீசென்ட்ரலைஸ்டாக அவங்கவுங்க பேக்யார்டுக்கு அவங்கவுங்க கோழிகளுக்கு எவ்வளோமோ அவங்கவுங்க வளர்த்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சென்ட்ரலைஸ்ட் யூனிட்ஸும் இருக்குது. ஈவன் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பெரிய கமர்ஷியல் யூனிட்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ல ஆரம்பிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிஎஸ்எஃப்லோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுங்கிறப்போ எமர்ஜிங் மார்க்கெட், பெரிய மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட். அதுக்கும் மேலே சொல்ல போனோம்னா மெயினாக ஃபிஷ் மீல்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கறதுனால, டோட்டல் ஃபிஷ் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கறதுனால க்ரோத் பர்சன்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 12% சிஜிபிஏ எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது நீங்கள் சொல்கிற அந்த ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது லைக் கமர்ஷியலி பண்ணக்கூடிய அந்த பண்ணை மீன்கள் அந்த சார்ந்த விஷயங்கள் சொல்கிறீங்களா, இல்லை கலர் ஃபிஷ்ஷஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் சொல்கிறீங்களா? லைக் கலர் ஃபிஷ் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி பிஎஸ்எஃப்எல் வந்து உள்ளே வந்தாச்சு. பிஎஸ்எஃப்எல் முழு வேர்மாக இருந்தாலும் சரி அதோட இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறது நல்ல பேலட்டபிலிட்டி இருக்குது, நல்ல க்ரோத் இருக்கிறதுனால ஆர்னமெண்டல் ஃபிஷ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆல்ரெடி பிஎஸ்எஃப்எல் வந்தாச்சு, நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன செக்மெண்ட். உலக லெவலில் குளோபலாக பார்க்கும்போது இது வந்து சாலமன் அந்த மாதிரி இல்லை ஷ்ரிம்புக்கான ஃபிஷ் ஃபீடுலேருந்து இப்போ எல்லாமே வந்து வைல்ட் காட்லேருந்து குறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. டிப்ளீஷன்ஸ் குறைக்கணும், இம்பேக்ட் வைஸ் வந்து அதை குறைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. அதனால தான் இன்னும் ஃபிஷ்ஷே வந்து நம்ம ஓஷன் காட்டை விட இப்போ இன்லேண்ட் க்ரோயிங் வந்து நிறைய இம்ப்ரூவ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்கேல்ஸ் வால்யூம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு போடுற தீவனம் நம்ம இன்லேண்ட் பண்ணுறோம், சஸ்டைனபிலிட்டிக்காக இன்லேண்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு போடுற தீவனத்துக்குள்ளே திருப்பியும் நான் கடல்லேருந்து பிடிச்சி போடுறது தான் போடுவேங்கிறதுல வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, மீன் வேஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் ஏதாச்சும் அந்த மாதிரி தான் போடுறாங்க. மீன் வேஸ்ட்டுங்கிறதும் திருப்பியும் நம்ம ஓஷன் காட்லேருந்து திருப்பியும் அதை போடும்போது அந்த சஸ்டைனபிலிட்டி பார்ட் வந்து அங்கே அடிப்படுது. ஸோ அதை அவங்க கிளியராக மேப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இன்செக்ட்ஸை பொசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலி இப்போ கோய் பிஎஸ்எஃப் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கனால நல்லா ஸ்கேலபிள் பெரிய இண்டஸ்ட்ரியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஒருத்தர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஏன்னா இது ரெண்டு விஷயம், இது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று பார்க்கணும், அண்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்ல முடியுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறது வேஸ்ட், குப்பை. ஓகே. ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். எவ்ரிடே வேஸ்ட் வரும், எவ்ரிடே ப்ராசஸ் பண்ணுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். வேஸ்ட் அப்படிங்கிறது இது வெட் வேஸ்ட் அந்த ஒரு சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அது எந்த வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி. இது வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஈவன் இப்போது எத்தனால் கூட டைவர்ஸிஃபை பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக இது பண்ணும்போது கார்ன் அது மாதிரி ப்ரூவரி வேஸ்ட் எல்லாமே இருக்குது. அதை கூட எடுத்து பண்ணலாம். பட் ஸ்டில் இட்ஸ் வேஸ்ட். அதுக்கான அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் இதில் இருக்கணும். எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போ உங்களுக்கு லார்வே கல்ச்சர்ஸ் அவைலபிள். நீங்கள் ஃபுல் சைக்கிள் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. குட்டி புழு வேணும்னா குட்டி புழுவாக இது பண்ணிக்கலாம், இல்லை நானே ப்ரீட் பண்ணுறதுனாலும் அதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸும் இருக்குது. பட் எது எஃபிஷியன்ட்டோ அதை பார்த்து பண்ண வேண்டியது. புழு உற்பத்தி அது நம்ம பார்த்து பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். அதை எப்படி அடுத்த பை ப்ராடக்டாவோ அல்லது வந்து இது மார்க்கெட்டுக்கு எங்கே, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக இன்னும் யாரும் பெருசாக வரல, இது ஒரு எமர்ஜிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன்னா இது நான் புழு உற்பத்தி இதுக்கான நாலேஜ் இன்றைக்கி கிடைக்குது. லைக் இப்போ உங்கள்கிட்ட இருந்து கூட நான் புழு வாங்கி உற்பத்தி பண்ணிடலாம். பட் இது எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு வரும்பொழுது இது எங்கே ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கிறவங்க எப்படி இதை பண்ணலாம்? இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு அந்த மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு செல்லபிள் ஸ்டேஜ் வந்து லைவ் லார்வே. ஓகே. நீங்கள் எடுக்கிறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, இமீடியட்டாக ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்றுக்கு வித்துடுறோம், லார்வே வித்துடுறோம் அப்படின்னா பெஸ்ட்டு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் கோழி பண்ணை வச்சுருக்காங்க, நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து லைவ் லார்வே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி மீன் பண்ணை வச்சுருக்காங்க, இல்லை பெட்டுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியுது லைவ் லார்வே. இல்லை அது ஃப்ரோசன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு ஃப்ரோசன் லார்வே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடலாம், ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதையும் டேப் பண்ணலாம். அது எல்லாமே இப்போது இருக்குது.
இல்லை இந்த மாதிரி ப்ராசஸிங் பிஎஸ்எஃப்எல் ப்ராசஸிங் கம்பெனிஸும் இப்போ வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு சேல் பண்ணிடலாம். இல்லை ட்ரை பண்ணிவிட்டு நான் சேல் பண்ணுறேன், உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணிட்டு சேல் பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சேல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அப்போ அதுலேருந்து வரது வேஸ்ட் கிடையாது. நம்ம கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த பேட்சை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அந்த டைம் அந்த ஸ்டேஜுக்குள்ளே எடுத்துட்டோம்னா தான் அதோட வேல்யூ நம்ம ரீட் பண்ண முடியும். இப்போ 1 kg உயிர் புழுவோட ரேட் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்குது, அண்ட் ட்ரைடாவோ இல்லை ஃப்ரோசனாவோ கொடுக்கக்கூடிய அந்த புழுக்களோடைய இது வந்து என்ன ரேட்டில் இருக்குது? டிபெண்ட்ஸ் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத பொறுத்துங்க. ஒவ்வொரு ரீஜனில் பொறுத்து 30 ரூபாய்க்கும் 1 கிலோ புழு கிடைக்குது. அதுவே அதாவது வளர்ந்த புழு, சின்ன பேபி லார்வே சொல்லுங்க, வளர்ந்த புழு ஹார்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற புழுவு 30 ருபீஸ்லேயே இருக்குது. அது 120 ருபீஸ்க்கும் என்னென்னா 120னா அவங்க சின்ன சின்ன கம்மி குவான்டிட்டியில் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, இது 30 ரூபாய்க்கு கொடுக்கும்போது டன்னேஜஸில் எடுக்க சொல்லுவாங்க. 1 டன் 2 டன் எடுக்கிற மாதிரி. இப்போ மீன் பண்ணைகளுக்கெல்லாம் 2 டன் 3 டன் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரைஸிங். ஸோ ஸ்டார்டிங் 30 ரூபா 50 ரூபா ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை லார்வே க்ரோத்து அதுக்கேற்ற மாதிரி, இல்லை என்ன சப்ஸ்ட்ரேட் போட்டு வளர்க்குறாங்க. ஓகே, ஏன்னா அதில் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து என்ன அது சாப்பிட்டு வளருதுங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வேரி ஆகுது. ஸோ ஒரு பக்கம் அந்த பிஎஸ்எஃப் புழுகள் பற்றியே பேசியிருந்தாலுமே அதிலிருந்து வரக்கூடிய இந்த ஆர்கானிக்கா இல்லை பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற நீங்கள் ஒரு டேர்ம் சொல்லியிருந்தீங்க. அந்த உரங்கள் வந்து இன்றைக்கி அதுக்கான வேல்யூ இன்றைக்கி என்ன இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் இப்போ பயன்பாட்டுக்கு வருது? இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு காமன் டேர்ம் ஆகிடுச்சு. எல்லாரும் மாடி தோட்டத்திலேருந்து எல்லாருமே இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பிஎஸ்எஃப் புழு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த உரங்கள் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து தேவையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மண்புழு உரம் நம்ம சொல்லி ஆகணும். அது வந்து ஒரு ரெவல்யூஷன் தான். நம்ம இனிஷியலாக இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அது வந்து ஒரு பண்ணையில் மண்புழுவாக உரமாக தயாரித்து அது ஒரு ரெவல்யூஷன் பண்ண கான்செப்ட் தான். இப்போ பெஞ்ச் மார்க்கே மண்புழு உரத்தோட ப்ரைஸிங்கில் தான். ஓகே, மண்புழு உரம் ஏற்றுமதியும் ஆகுது. ஸோ அதில் தான் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக கொஞ்ச நாள் இருந்த ஒரு விஷயம். இந்த பிஎஸ்எஃப்எல்ங்கிறப்போ மண்புழு வந்து அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டுக்கு ஓகே, நம்மளோட பண்ணை கழிவுகள் அதுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் ஃபுட் வேஸ்ட்டை வந்து மண்புழுனால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃபுட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு இன்டென்ஸாக இருக்கிறது, வெரி லோ பிஹெச்சில் இருக்கிற மாதிரி இருக்கிறத மண்புழுனால ப்ராசஸ் பண்ண முடியாது. இவ்வளோ குயிக்காகவும் ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு யூனிட்டில் பிஎஸ்எஃப்எல் வளர்க்குறோம், இவ்வளோ ஒரு குவான்டிட்டி பிஎஸ்எஃப்எல் வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு 3 டன் வேஸ்ட் ஓவர் நைட்டில் அடுத்த நாள் 3 டன் ப்ராசஸ் பண்ணி இன்றைக்கி 3 டன் குறைக்கணுன்னாலும் முடியும். ஓகே, எவ்ரிடே போட முடியும் அந்த பிஎஸ்எஃப்எல்க்கு. ஸோ அந்தளவுக்கு குவிக் ப்ராசஸிங் வந்து இந்த ஒரு இன்செக்ட் இந்த லார்வே ஸ்டேஜில் மட்டும்தான் பண்ண முடியுது. அது ப்ராக்டிகாலிட்டி. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் வந்து ஒரு ப்ரைம் ரீசன். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு உரமும் கிடைக்கும். ஓகே, அவ்வளோ குயிக்காக கிடைக்கிது நம்மளுக்கு. மெச்சூரிட்டி அதோட கொஞ்சம் டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. அதை அந்த உரத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு மெச்சூர் பண்ணுறதும் இல்லை அடுத்த வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணுறதும் இருக்குது. பட் ஸ்டில் வால்யூம் வைஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல குவான்டிட்டி கிடைக்கும். இப்போது ரீசெண்டாக ஃப்ராஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓப்பன் அப் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஸுங்கிறதுமே நம்மளுக்கு ஒரு இன்கம் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து புழுக்கள் ஒரு பக்கம் ஒரு இன்கமாக இருந்தாலுமே இதுவும் ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக. ஸோ இன் ஜென்ரல் வந்து இந்த புழு உற்பத்தி பிஎஸ்எஃப் புழு உற்பத்தி ஆகட்டும் அல்லது வந்து இன்றைக்கி இந்த பயோ ஃபெர்டிலைசர் இது என்னவா நீங்கள் எதை ப்ரிடாமினண்ட்டாக ஒரு ரெவென்யூ சோர்ஸாக பார்க்குறீங்க? ஏன்னா இன்றைக்கி இது ரெண்டையும் பண்ணால் தான் என்னால் டேலி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாக. ஏன்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சிஎன்ஜி மீத்தேன் எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது மீத்தேன்லாம் எடுத்தது போக பயோ ஃபெர்டிலைசரை செல் பண்ணால் தான் அதுதான் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் உங்களோட மேஜர் ரெவென்யூ சோர்ஸ் எதுவாக இருக்கும்? ஆக்சுவலாக நல்ல மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த லைஃப் லார்வே ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு மார்ஜின் குறையுது. ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் அந்த மாதிரியான இது இருக்குது. பட் லைவ் லார்வேல நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான மார்ஜின்ஸில் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி உரம் வந்து இமீடியட்டாக நீங்கள் கொடுத்துடலாம் அப்படிங்கிற இன் அண்ட் அரௌண்ட் சர்க்கிளில் நம்ம கொடுக்க முடியுங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸிங் கிடைக்குதுன்னா அதை கொடுத்துடலாம். இது ரெண்டும் நிஜமாலுமே சீக்கிரம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஆமாம், ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்தோம் இல்லை சைக்கிள் அந்த லென்த் இன்க்ரீஸ் பண்ண 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 நம்மளுக்கு ஓவர் ஹெட்ஸ் அதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய
லேபராக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ குவிக்காக முடியுமோ எடுத்து இந்த ஸ்டேஜில் கொடுத்துடலான்னு வயபிலிட்டி இருந்ததுன்னா அது பண்ணலாம். இல்லை அடுத்த ஸ்டேஜ் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு கமோடிட்டி ஸ்பேஸில் தான் இருக்கும். பிஎஸ்எஃப்எல் மீல் வந்து சோயா கூட கம்ப்யூட்டிங்கும் ஃபிஷ் மீல் கூட கம்ப்யூட்டிங் தான். நம்ம ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இப்போ அந்த ஸ்பேஸில் தான் இருக்கும். அன்லெஸ் R&D வைஸ் டெவலப் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு டெரிவேட்டிவ்ஸ் எடுத்து அந்த மாதிரி கொண்டு போகிற வரைக்கும் இது வந்து ஒரு கமோடிட்டி ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸிங்கான மார்ஜின்ஸ் நம்மளால டெரைவ் பண்ண முடியுதா, அந்த மார்க்கெட் கேட்டர் பண்ண முடியாதாங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்ததாக தான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா இது இப்போ உற்பத்தி பண்ணிடுறது நம்ம இதை ஒரு R&D பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம பண்ணிடுறோம். இருந்தாலும் இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. நம்ம இப்போ சின்ன சின்ன குவான்டிட்டிஸாக பக்கத்தில் கோழி பண்ணைக்கு கொடுக்குறோம், மீன் பண்ணைக்கு கொடுக்குறோம், இதெல்லாம் இருந்தாலும் இது ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நான் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது இதுக்கான லைக் எப்படி மார்க்கெட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? லார்ஜ் ஸ்கேலில் கண்டிப்பாக லார்ஜ் ஸ்கேலில் சென்ட்ரலைஸ்டு யூனிட்ஸை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்குது, பெரிய யூனிட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே மீல் ஆயில் அந்த ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு ஃபீடுக்குள்ளே இன்க்ரீடியன்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபார்மெட். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறாங்க. நம்ம இங்கே ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபைனல் எண்ட் அவுட்புட்டில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல் பண்ணும்போது ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிட்டாவோ அப்படி பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டுக்கு தான் எவென்ச்சுவலி ஸோ அதுக்கான கேபிட்டல் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேறு லெவல் அந்த இதுக்கு கொண்டு போயிடும். ஸோ இது பிஎஸ்எஃப்எல் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டினா சின்ன லெவல்லையும் பண்ண முடியும், நம்மளால் ஒரு பெரிய லெவல்லையும் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயமாக தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ஸும் இருக்குது. பொதுவாகவே எந்த இண்டஸ்ட்ரினாலுமே வந்து சேலஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு இதுவாக இருக்கும். இப்போது பிஎஸ்எஃப் வளர்ப்பாகட்டும், இதிலேருந்து வரக்கூடிய இந்த உரங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சேலஞ்சஸ் என்னென்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸோ இதிலேருந்து இதை பண்ணும் பொழுது இதுக்கான ஒரு மீடியம் ஸ்கேலில் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு எவ்வளோ இடம் தேவைப்படும், அது வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இதுக்கான இஷ்யூஸ் இருக்குமா, அதுக்கான லைசன்சிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, வேறு என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறாங்களா அல்லது வந்து இது எப்படி பார்க்குறாங்க? சூப்பர். ஆக்சுவலாக இது வந்து உள்ள இன்டெப்த்தில் இருக்கிற ஒரு கொஷின். இன்னும் பிஎஸ்எஃப்எல்க்கு வந்து ஒரு ஹெச்எஸ்என் கோடுங்கிறது இல்லை. ஓகே. இது வந்து அக்ரி சார்ந்ததா இல்லை அனிமல் ஹஸ்பண்ட்ரி சார்ந்ததான்னு தெரியல. மினிஸ்ட்ரி லெவல்லையே இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த செக்ரிகேஷன் கிடையாது. பட்டுப்புழு அப்படிங்கிறது புழு சார்ந்து வரனால அது என்ன கேட்டகரியில் வருதுன்னு ஏதாவது அது சில்க் போர்டுங்கிற ஒரு இதில் வந்துடுது, அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்குள்ளே வந்துடுது. இது ஆனால் நம்ம வந்து உரமும் தயாரிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம அக்ரி கூடயும் சேர்க்கலாம். இல்லை வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறோங்கிறதுனால அந்த சைடும் சேர்க்கலாம். இல்லை மல்டிபிள் விங் இருக்குது. அது இன்னும் ஒரு நம்ம இங்கே மட்டும் இல்லை, குளோபலாகவும் அதே இஷ்யூ தான், அதே இதுதான். ஸோ அந்த செக்ரிகேஷன் லெவல் பாலிசி லெவல் ஹையர் எண்டில் இது நம்ம ஒரு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அவ்வளோ கன்சர்ன்ஸ் தேவையில்லை. பட் ஹையர் எண்டில் வந்து இதெல்லாம் ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கன்க்ளூஷனுக்கே வராமல் இருக்கு. ஆமாம், இது வந்து நம்ம அக்ரி கம்போஸ்டிங்கா இல்லை வந்து இது வந்து ஒரு வளர்ப்பு புழு வளர்ப்பு அந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்குள்ளே கொண்டு போகணுமாங்கிற அந்த கிளாரிட்டி இன்னுமே இல்லை. பிசிபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்னும் பிசிபிக்கான பிஎஸ்எஃப்எல்லோட இன்செக்ட் ஃபார்மிங்கும் பிசிபிக்குள்ளே இன்னும் வரல. ஸோ இட் வில் பி அன் அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு கம்போஸ்டிங்குள்ளே அந்த மாதிரியான இதுவாக தான் இருக்கும். இன்னும் பிசிபிக்குள்ளே வரல, பட் நெய்பரிங் ஸ்டேட்டில் வந்துருச்சு. ஸோ சூன் இட் வில் கம் ஹியர் ஆல்சோ. அது வந்துட்டாலும் ஆக்சுவலி இட் இஸ் குட். நம்மளுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரொடெக்டிங் பப்ளிக், இட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிங் த ப்ரொடியூசர். நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும் அது என்ன மாதிரி பண்ணலான்னு. இந்த மாதிரி தான் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது வந்து பெட்டர். ஸோ அந்த ரெகுலேஷன்ஸும் இட் வில் பி குட். ஸோ பொதுவாக இது வந்து மற்ற சேலஞ்சஸ் அப்படிங்கலாம் தாண்டி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒருத்தங்க அன்றாட இதை வந்து இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க, இது ஒரு இண்டஸ்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொழுது டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்னவாக இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு இப்போ வெட் வேஸ்ட் அப்படிங்கும் பொழுது ஸோ எய்தர் அவங்க பக்கத்தில் ஸ்மெல் அந்த இது வந்து ஒரு பிரச்சனையாக வரலாம், அல்லது வந்து வெட் வேஸ்ட் அவங்க மேபி அதை ப்ராசஸ் பண்ணுற இடத்துல கிரவுண்ட் வாட்டர் எஃபெக்ட் ஆகும் கூட, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களா இன் ஜென்ரல்? ஒரு ஆஸ்பெக்ட் உண்மை. அதில் வந்து கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் ப்ராசஸ் பண்ண நம்ம ப்ரைவேட் லேண்டில் பண்ணுறதா இருந்தால் இல்லை கவர்மெண்ட் எம்சிசிஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே நம்மளுக்கு யூனிட் இருக்குது. ஸோ அதுலேயும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் யூனிட் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஏன்னா வெட் வேஸ்ட் இது வந்து நான் ஏதோ
வெளி கிரகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடலாம். இது வந்து நம்மளோட இருக்கிற வேஸ்ட்டு தான், குப்பை தொட்டியில் இருக்கிற வேஸ்ட்டு தான். ஆனால் அதை வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணணுங்கிற கான்செப்ட் இது. எந்த விதத்துலையும் எதையும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இன்னொன்று என்னது, லீச்சட்ஸுங்க மாதிரி எதுவுமே கிடையாது. பிஎஸ்எஃப்எல்ல வந்து லீச்சட்ஸோ தண்ணியில் போய் கலக்கிறதோ அதுலேருந்து ஒரு லிக்விட் வெளியே போகிறது எதுவுமே கிடையாது. எதுவுமே வேஸ்ட்டும் கிடையாது. அப்படியே போடுறோம், லார்வே ப்ராசஸ் பண்ண போது அந்த உரம் வந்து உரமாக தான் ஆக போகுது. இதுலேருந்து எந்த ஒரு வேஸ்டேஜோ லீச்சஸோ என்வாயன்மெண்டல் பொல்யூட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. டோட்டல் நேச்சுரல் ப்ராசஸ். இதில் நம்ம ஹியூமனாக இன்டர்ஃபியர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே இல்லை இதில். ஸோ அது ரெண்டும் ரொம்ப கிளியராக நம்ம பண்ண வேண்டியது. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, அது வந்து ஒரு டீக்ரேடிங் ஸ்மெல் வருது, ஒரு ஃபர்மெண்டிங் ஸ்மெல் வருதுன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கோம், நம்மளுக்கு அது தெரியுது, நம்மளுக்கு ஒரு மாதிரி பழகிரும் கூட. பட் ஜென்ரல் பப்ளிக்கு அது வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த இதை நம்ம ஆஸ்பெக்டில் வச்சுட்டு ஒன்று கவர்மெண்ட் ப்ரெமிசஸில் பண்ணுறது பெட்டர், இல்லைன்னா ப்ரைவேட்னா ரிமோட்டில் பண்ணுறது பெட்டர். அது இன்னொரு சேலஞ்சஸ்ன்னு கேட்கும்போது லேபர்ஸ் கொஞ்சம் கஷ்டம். நம்ம லேபர்ஸை நம்ம கூட சப்போர்ட் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ண வைக்கிறது, அவங்கள வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க தான் அடிப்படை இந்த இதுக்கு வந்து. அதே மாதிரி இன்னொரு இது நான் இதில் பதிவு பண்ணுங்கிறத விஷயம் என்னென்னா, சில விஷயங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணணும். சின்ன லெவலில் நம்மளால் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அது பண்ணணுங்கிற அந்த ஆர்வமாக இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹியூமன் இன்வால்வ் பண்ணக்கூடாது. இட் இஸ் இன்ஹியூமன்கிறது நம்ம ஒரு இது பண்ணணும். அதனால் அதுக்கான சப்போர்ட்டிங் மெக்கானிசம் தேவைப்படுது. ஒரு செமி ஆட்டோமேட்டடாவது இந்த லைனை கொண்டு போகணுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கான அந்த தாட் ப்ராசஸை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கிறது வந்து நம்மளுக்கு பிளானிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மேஜராக இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இதுக்கான ரா மெட்டீரியல்ஸாக லைக் ஒரு பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வெட் வேஸ்ட்டு தான். ஸோ குப்பைகள் தான் வந்து மேஜரான இதுக்கான ஒரு இதுங்கும் பொழுது இது எப்படி நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க? அண்ட் இது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களா, இல்லை ஃப்ரீயாக கிடைக்குதா, இல்லை கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஆக்சுவலாக என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குன்னா, வேஸ்ட் டு வெல்த். ஆமாம், அந்த மாதிரிதான ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். நான் ஆக்சுவலாக நம்ம ஒரு திங்கிங்காக அப்படி தான் இருக்கும். ஒரு அப்படியே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவல் சினாரியோ அப்படி இல்லை. நம்மளுக்கு வேஸ்ட் ஹேண்டலிங்க்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்குது, வேஸ்ட் அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரலாம். ஆனால் இன்னும் நம்ம சொசைட்டி இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்கு வரல, தயங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பிஸ்னஸ் மாடல் இந்த சென்ஸ் இப்போ வேஸ்ட் ஹேண்டலிங்கான ஒரு பேமெண்ட்டோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் சொல்கிறேன் நான். அது ப்ராப்பர் பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரலாம். பட் அந்த அளவுக்கு இன்னும் வரல, அதுதான் இஷ்யூ. ஸோ இது வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ, இதை வந்து எடுத்து அப்படியே வர்றதெல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தாண்டி அப்படி அந்த மாதிரி இதாகல. லைக் இதுக்கான ஏன்னா ஒரு ரா மெட்டீரியல் நம்ம இப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு எனி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுது ஒரு 20% 30% ரா மெட்டீரியல் காஸ்ட் வருதுங்கும் பொழுது இதில் வந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அதை எடுத்துகிட்டு வரது டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த இதெல்லாம் லேபர் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு பெரிய வால்யூமில் பண்ணும்பொழுது இதுக்கான அவைலபிலிட்டி அண்ட் இது எப்படி எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெட் வேஸ்ட்டு ஒவ்வொரு சிட்டிலையுமே க்ளோஸ் டு 800 to 900 tons மினிமம் ப்ரொடியூஸ் ஆகுது பர் டே. ஒரு நாளைக்கு டிபிடிஸ் பர் டே ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்டேஜ் மல்டிபிள் யூனிட்ஸ் ஆக்சுவலாக பண்ணலாம். இது வந்து ஒருத்தர் பண்ணவும் முடியாது. இந்த வால்யூம் இது பண்ணுறது மல்டிபிள் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரியான இதுதான். இல்லை மைக்ரோ லெவல்லையும் பண்ணலாம், நம்ம பஞ்சாயத்து வார்டு லெவலில். இன்னும் நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு பிஎஸ்எஃப்எல் யூனிட்ஸ் இருந்தால் வெட் வேஸ்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சப்ளை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. வெட் வேஸ்ட் கிளியரன்ஸ் தான் வந்து இப்போ ஒரு நம்மளோட பிரைமரி கன்சர்ன். அது இன்னும் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த பிஞ்சிங் பாயிண்ட்டாக வரல. பட் அடிப்படை வந்து வெட் வேஸ்ட்னால தான் நம்மளுக்கு இஷ்யூவே. இங்கே வெட் வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியறதில்ல. ஏன் பயோகேஸ் வந்து வெளிநாட்டிலாம் சக்ஸஸ் பண்ண முடியுது, ஆனால் நம்மளதில் பண்ண முடியலன்னா நம்மளோட சினாரியோ அப்படி இருக்குது. செக்ரிகேட்டட் வேஸ்ட், அதாவது டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டி ஆமாம் சேர்ந்து இல்லை, அதை நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அது இல்லை செக்ரிகேட் ஆகி வரல வேஸ்ட், அது பிரிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிகாலிட்டி, நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது இது தெரியாது. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுறது. ஓகே, அடுத்து அதுதான் நான் கேட்கணும்னு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் குப்பைகள் அப்படின்னு உங்களை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணும்பொழுது
ஆப்வியஸ்லி வெட் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% ஆகுது பிளாஸ்டிக் வேஸ்ட் கூட அதில் இருக்கலாம். ஸோ இது அந்த ப்ராசஸில் அது என்ன ஆகும்? லைக் பிஎஸ்எஃப் அதை வந்து என்ன எப்படி எடுத்துக்கும்? லைக் அது தனியாக வந்துருமா, இல்லை எப்படி நீங்கள் அதை செக்ரிகேட் பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஒரு ஹையர் லெவலில் பண்ணுறோம், சென்ட்ரலைஸ்ட் யூனிட்ஸ் பண்ணுறோம்னா இனிஷியல் ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். வேஸ்ட் வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸில் இது பிளாஸ்டிக் செக்ரிகேஷன் ஹார்ட் ஷெல்ஸ் பிஎஸ்எஃப்எல்னால ப்ராசஸ் பண்ண முடியாதும் இருக்குது. அது ஒரு உயிரினம் தான், அதனால் அது ஸோ அதெல்லாம் செக்ரிகேட் ப்ரீ ட்ரீட்மெண்ட்லேயே அதெல்லாம் வந்துடும். ஆனால் ஒரு சின்ன யூனிட் பண்ணுறோம், நான் ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ பண்ணுறேன், 1 டன் பண்ணுறேன், அப்போ என்னால் செக்ரிகேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு 5% இருக்குது, ஒரு 10% இருக்குது அப்படின்னா லார்வே பிளாஸ்டிக்கை கன்சியூம் பண்ணாது. நீங்கள் இன்றைக்கி போடுறீங்க, நாளைக்கு வந்து அந்த லார்வே கன்சியூம் பண்ணி அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் மட்டும் தனியாக எடுத்துக்க வேண்டியது, அதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதை டிஸ்போசல் பண்ணுற சேனல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா உள்ள நம்ம யூனிட்குள்ளே வரும்போதே செக்ரிகேட்டடாக வருதான்னு பார்த்துக்கணும். ஓகே. ஸோ அடுத்து அதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அந்த பிளாஸ்டிக் அந்த வெட் வேஸ்ட்டோட வர பிளாஸ்டிக்கை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம அதுக்கு ஏதாவது டைப் பண்ணிக்க முடியுமா? நம்ம பிளாஸ்டிக்கை ஹேண்ட்லிங் கம்பெனிஸ் கூட நம்ம டைப் பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரியும் பார்க்கலாம். இல்லை அதுக்கு நம்ம முனிசிபல்ஸ் கூட டைப் பண்ணிக்க முடியுமா? அடுத்து அதை என்ன பண்ண முடியும்? ஸோ இன்றைக்கி ஜென்ரலி வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பாகட்டும் அல்லது வந்து இந்த தேன் பூச்சி வளர்ப்பு, இந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடுகளில் தோட்டத்தில் சின்ன லெவலில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பிஎஸ்எஃப் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ புழு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டு லெவலில் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ ஒரு கிராமத்தில் இருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், அண்ட் இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபாரம்ஸோ இல்லை இதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கா இல்லை கற்றுக்கிறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயாவது கிடைக்குமா? அண்ட் அப்படி ஒருத்தங்க பண்ணுறாங்க, ஒரு டன் டெய்லியும் ப்ராசஸ் பண்ணுறாங்கும் பொழுது அதில் என்ன ரெவென்யூ மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடியா. பட்டுப்புழு பீ கீப்பிங்லாம் ஒரு சின்ன யூனிட்டில் பண்ணுற மாதிரி இதுவும் பண்ணலாம், பிஎஸ்எஃப்லும் பண்ணலாம். மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காங்க, ஒரு 20 கோழி வச்சுருக்காங்க, 30 கோழி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மெயினாக வந்து அது வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த இருக்கிற பெண்மணிக்கு ஒரு வருமானமாக இருக்கும். மாடு வச்சுருக்காங்க, மாட்டு சாணம் இருக்கும், கூடவே 4 கோழி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து வர்றது ஒரு கழிவை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்து அதுக்கு பிஎஸ்எஃப்எல் இன்கார்பரேட் பண்ணி அது டோட்டல் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் அதுவுமே பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. அதுக்குன்னு ஒரு மனக்கட்டு அதுக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை லைவ் சின்ன லார்வே உள்ளே விட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து ஃபீட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு அது கொடுக்கணும். இது வந்து அர்பனில் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம அந்த சகிப்புத்தன்மை இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வீடுக்கெல்லாம் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஸ்மெல் வரும், அது டோட்டலாக ட்ரையாக இருக்காது. இதை நம்ம அது பெருசாக ப்ராசஸ் பண்ண வேண்டியதில் விட்டாலே போதும். பட் அதை செக்ரிகேட் பண்ணுறதால கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால அர்பனில் மினி லெவலில் பண்ண முடியுமானா ப்ராக்டிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க, நான் சொல்லிடுறேன். ஆனால் ஒரு டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் நான் சொன்னேன், லைவ் லார்வேலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ மினிமம் லைவ் லார்வே சேல் பண்ணுறாங்கன்னா ஒரு டன் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 100 கிலோ ப்ராப்பராக எடுத்துடுறாங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாய் மினிமம் 30 ரூபாய்க்கு போட்டாலும் அந்த ப்ரைஸிங் வரணும். 3000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வருமானம் வரணும். ஆனால் அந்த ஒரு டன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ லேபர் போடுறீங்க, நீங்களா பண்ணுறீங்களா, எத்தனை நாள் ஆகும்? இப்போ ஒரு டன் எவ்ரிடே ஒரு டன்னுக்கான இது சொல்கிறேன் நான். எவ்ரிடே ஒரு டன்னுங்கிறதே ஒரு நல்ல ஸ்கேல் தான். அதுக்கான ஒரு செட்டப் தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதில் இன்புட் காஸ்ட் ஆவரேஜ் இந்த சைக்கிள் வந்து டெய்லி ரெகுலராக பண்ணுறாங்க பொழுது ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் ரெவென்யூ ஆன் அன் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ரெவென்யூக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு கொடுக்க போகிறீங்க. இது வந்து 30 ரூபாங்கிறது ரொம்ப பேசிக் ப்ரைஸ் தான், ஒரு பெரிய வால்யூம்க்கான ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இது நம்ம பண்ண முடியும்னா 50 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். உயிர் புழு 120 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டிலே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் அவங்கவுங்க மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து வேரி ஆகுது. பெண்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? லைக் ஆஸ் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக ஒருத்தங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்கன்னா அவங்க இதை எப்படி பார்க்கணும்? ஏன்னா ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருச்சு, ஓகே இதை வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், இதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், அண்ட் லேபரில் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனருக்கு இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடிய
பெர்ஸ்பெக்டிவ் என்ன? கண்டிப்பாக சூட்டபுளாக தான் இருக்கும். நான் இது ஆக்சுவலாக பிஸ்னஸ் வந்து அது அது ஒரு ஒரு இது நான் ஐ ஹாவ் டு ரெஜிஸ்டர் விமன் ஆண்டர்பிரனரே பார்க்க முடியலைங்க. அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுது. ஏன்னா P&Lல ஒரு நம்மளோட பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து விமனோ ஜென்டரோ வரப்போகுது. அதாவது என்னன்னா ப்ராக்டிகாலிட்டி வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதுதான் கேட்குறேன். ஏன்னா அந்த ஹேண்ட்லிங் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. இப்போ ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது நான் எஃப்எம் நாட் ராங், இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கவங்களே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கூட நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கான லேபர்ஸ் வந்து லைக் நம்ம லோக்கலி சோர்ஸ் பண்ண போகிறோம். இந்த குப்பைகள்ங்கும் பொழுது இதை வெளியிருந்து பார்க்கக்கூடியவங்க இது எப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் இது இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேங்கன்னு சொல்லும் பொழுது வெளியே ஒரு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது. அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஃபேமிலியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் கேட்குறேன். ஆமாம், விமன்கிறப்போ ரேஸ் வந்து 3 times தாங்க. அது வந்து இன்னுமே ஈவன் ஜாப் கோயிங் கூட ஸ்டில் நம்மளுக்கு இப்போ ஒரு லெவரேஜ் வந்துருச்சுன்னு சொல்லுவேன். பட் பிஸ்னஸ் சைடில் வந்து இன்னுமே அந்த அக்செப்டன்ஸ் வந்து லேகிங் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் நம்ம அதை மைண்டில் வச்சுட்டு நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது. விமனுக்கான ஆண்டர்பிரினர்ஸ்க்கான சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக நிறைய கொடுக்குறாங்க. பட் அது எதுக்கு கொடுக்குறாங்கங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் சம்திங் நம்ம ஏதோ வேர்டில் சொல்லிட்டு இது பண்ணுறதில்ல. நிஜமாலுமே ஜென்யூனாக ஒரு விமன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் லெவலில் சேலஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதோ, கஸ்டமர் வாங்குறது கூட நம்மளை நம்பி வாங்குறது வந்து ப்ரைமரி. இதெல்லாம் அதுலேயுமே சேலஞ்சஸ் இருக்குது. நம்மளை நம்பணும் ஃபஸ்ட்டு. இவங்க பண்ணிடுவாங்களாங்கிற கொஷின் தான் ஃபஸ்ட்டு வரும். இவங்களால எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ண முடியுமாங்கிற கொஷின் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதெல்லாமே இருக்குது. ஆனால் அதை சம்பவம் நம்மளோட தாட் ப்ராசஸில் எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஓவர்கம் பண்ணி அதை இது பண்ணி தான் ஆகணும். இந்த இண்டஸ்ட்ரியில் விமனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நம்ம இதை ஒதுக்கி ஒன்லி தட் அந்த பேஷன் இருக்கணும். ஓகே, நீங்கள் வேஸ்ட்டை வந்து ஒரு ரிசோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பேஷன் மட்டும் இருந்தால் போதும். இது வந்து இட்ஸ் நாட் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக். நம்ம மேல் ஃபீமேலுங்கிறது இல்லை, ஹேண்டில் பண்ண முடியாத விஷயம் இல்லை. பேஷன் இருக்கணும். எனி டைம் எந்திரிச்சு ஓடக்கூடிய லெவலில் இருக்கணும். எனக்கு நான் நைட் டைம் லோட்ஸ் வந்ததுன்னா நைட்டு போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏர்லி ஸ்டேஜில். இல்லை அது ஒரு ரொட்டீன் கொண்டு வர வரைக்குமாவது, நம்மளுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரிகிற வரைக்குமாவது கொஞ்சம் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாமே ஹேண்டில் பண்ணணும். மெயினாக மேல்ஸ் கூட தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் இஸ் லைக் தட். நம்ம கூட வேலை செய்கிற பசங்களுமே அவங்க லெவலில் அவங்க வழியில் போய் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கான, அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இது அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கானது இருக்குது. மெயினாக நான் பார்க்குறது என்னென்னா, இதுக்கான பேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது மேலாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அதுக்கான பேஷன் இருந்ததுன்னா பண்ணலாம். பேஷன் இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம். இதில் ரொம்பவே கஷ்டம். ஆமாம். ஸோ பொதுவாக இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டை வந்து லைக் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ணி மக்கள்கிட்ட பிளாஸ்டிக் வேஸ்ட் தனியாக, வெட் வேஸ்ட் தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி வாங்குறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இருக்குது. அப்படியும் வந்து பண்ணி வரக்கூடிய வேஸ்ட்டை டிஸ்போசல் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் நான் பார்க்குறேன். அந்த வேஸ்ட் வந்து வெட் வேஸ்ட்டை டிஸ்போசல் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன மாதிரி சப்சிடிஸ் வந்து தராங்க? லைக் அந்த மாதிரி ஏதாவது லைக் கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணுறாங்களா? இது முக்கியம், இது தேவை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? இப்போ கவர்மெண்ட் சைடில் ரொம்ப நிறையா அவேர்னஸ் வந்துருச்சு. அதோட பாலிசி வைஸ் அவங்க ஸ்வச் பாரத்தில் வந்ததுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் கவர்மெண்ட் சைடில் கண்டிப்பாக இருக்குது. எஸ்பெஷலி வெட் வேஸ்ட். ஏன் வெட் வேஸ்ட்னா, நான் சொன்ன அதே ரீசன் தான். வெட் வேஸ்ட் மிக்ஸ் ஆகிருக்கும் போது அது டோட்டலாகவே அந்த வால்யூமை ஒன்றுமே பண்ண முடியாது. அது செக்ரிகேட் ஆயிருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்கை இப்போது முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சப்ளை செயின் இருக்குது, வேல்யூ அடிஷன்ஸ் இருக்குது. வெட் வேஸ்ட் ப்ராசஸிங் தான் பெரிய ஹிண்டரன்ஸ். செக்ரிகேஷன் லெவலில் இருந்தே வெட் வேஸ்ட் வந்து பெரிய ஹிண்ட்ரன்ஸ். இன்னொன்று, வெட் வேஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ரைம் ஃபோக்கஸாக கொண்டு வர இல்லாததுக்கு காரணம் வந்து அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுற வேல்யூ. அதில் பெருசாக என்ன வரப்போகுது. இப்போ நான் ஒரு டன் ப்ராசஸ் பண்ணுறேன்னா உரமாகவே கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணாலும் 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு உரம் போகுதுன்னா அதெல்லாம் ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. அதை ஏன் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஏன் அவ்வளோ சிரமப்படணும் அப்படிங்கிற சிரமம். ஏன்னா அது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது. கஷ்டம் இருக்குது, டே டு டே ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாமே இருக்குது.
ஸோ அது வந்து ஒரு அதெல்லாமே ஒரு டிஃபிகல்ட் பாயிண்ட்ஸ் தான். பட் அது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னுமே இதே ப்ரொலாங்கேட் பண்ண முடியாது. நம்ம லேண்ட்ஃபில்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. மெயின் ரீசன் வெட் வேஸ்ட்னால தான் நான் சொல்லுவேன். அதுலேருந்து வெட் வேஸ்ட் இருக்கிறதுனால தான் மீத்தேன் ஜென்ரேஷன், அந்த லேண்ட்ஃபில் பற்றி எரியறது, அது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பிளாஸ்டிக் கூட இல்லை, அதில் இருக்கிற வெட் வேஸ்ட்டு தான். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கிற மேண்டேட்ஸ் வந்துருச்சு இப்போது. அதுக்கான இதெல்லாம் ஆனால் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி கொண்டு போகிறது, எந்த மாதிரி ஸ்கேலிங்கில் பண்ணுறதுங்கிறது தான் இஷ்யூவாக இருக்குது. பயோகேஸ் யூனிட்ஸ் வந்துட்டுருக்கு வெட் வேஸ்ட் ப்ராசஸிங்காக. பேரலாக பிஎஸ்எஃப்லும் ப்ராமினன்ட் பொசிஷனில் வந்துட்டுருக்குங்கிறது தான் நல்ல விஷயம் எங்கள் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்னென்னா ஹேண்டிலிங்க்கு, இந்த வேஸ்ட் ப்ராசஸிங் ஹேண்டிலிங்க்கு எல்லாமே நம்மளுக்கு நம்ம வர்றதை விட செலவுகள் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா செக்ரிகேட் பண்ணணும், அதை டிரான்ஸ்போர்ட், உண்மையாலுமே அதுதான் ஆக்சுவலாக சினாரியோ. ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் சப்போர்ட், ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரியோ ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் எய்டு இருந்ததுன்னா, அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுற லொக்கேஷன், இது நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் பப்ளிக் ஒரு நினச்ச இடத்துல பண்ண முடியாது, நினச்சவங்களை வச்சு பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். கவர்மெண்ட் ப்ரெமிசஸில் தான் இது பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கணும். அப்படி பண்ணும்போது பிஎஸ்எஃப்எல் வச்சு நம்ம நினைக்கிற அந்த வெட் வேஸ்ட் மிட்டிகேஷன், போலரைசேஷனுங்கிறத வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது ப்ரூவன் தான். நெய்பரிங் ஸ்டேட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவல்லையும். ஸோ அதை வந்து நம்ம இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான 100% வையபிலிட்டி இருக்குது. அண்ட் மேஜராக எனக்கு முன்னாடியே இந்த கேள்வி இருந்தது, லைக் இது கரெக்டாக கேட்கலாமா? ஏன்னா ஆப்வியஸ்லி இதில் ஒரு சேலஞ்சஸாக மேபி ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு 15 days டைம் பீரியட் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த 15 days தாண்டி அந்த லார்வா வந்து லைக் அது ஃப்ளையாவோ மாறிடுச்சு அப்படிங்கும்போது, ஒரு டன் நீங்கள் புழு இருக்குது, அதை டைமை பார்க்காம அதை விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்? அந்த அந்த ஏரியா என்ன ஆகும்? லைக் அது ஃப்ளை ஆயிரும். அந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வராது. ஏன்னா இதுக்கு வேல்யூ இருக்குது. ஏன் ஹவுஸ் ஃப்ளை பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்குன்னா, ஹவுஸ் ஃப்ளையோட லைஃப் ஸ்டேஜ் வேறங்க, அதோட லைஃப் ஸ்பேன் வேறு. அது வந்து ஃபாஸ்ட்டாக பறக்கக்கூடியது, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக பறக்கக்கூடியது. இதுக்கான நேச்சுரல் ப்ரெடிட்டர்ஸே நிறையா. ஹவுஸ் ஃப்ளை வந்து இதெல்லாமே டெக்னிக்காலிட்டிஸுங்க. இப்போ ஹவுஸ் ஃப்ளை வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ஃப்ளையாக கன்வெர்ட் பண்ண முடியும், இது லார்வே ஸ்டேஜ்லேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ், இது வந்து லார்வே ஸ்டேஜ்லேருந்து ஒரு நம்ம ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8th 9th டேல தானாக இறந்துரும், சப்ஸ்ட்ரேட்ல இறந்துரும். நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணி தான் வளர்த்து பை நேச்சராகவே இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம் தான். அதனால இவ்வளோ வருஷமாக இது வந்து எக்ஸ்ப்ளோர்டே ஆகலை. இது வந்து நேச்சரில் இருக்கிறது தான். பட் நம்ம இதை வந்து ஒரு கண்ட்ரோல்டாக மாஸில் பண்ணும்போது அந்த ஸ்டேஜுக்கு விடக்கூடாது, கண்டிப்பாக விடக்கூடாது. அதை வந்து நம்ம கர்வ் பண்ணிடணும். ஆனால் ஏன் விடவே மாட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் லூசிங் த வேல்யூ. ஸோ யாரும் ஆப்வியஸ்லி வந்து ஒரு சைக்கிள் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒருத்தங்க ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃப்ளைலேருந்து தானே எடுக்க முடியும் இல்லையா? லைக் அதை எக்ல பண்ணலாம், 5 day old அந்த பேபி லார்வேல பண்ணலாம். பியூபே ஸ்டேஜ்லேருந்து கூட நான் எடுத்துட்டு நான் ஃப்ளை கன்வெர்ட் பண்ணி ப்ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னா பியூபே ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபைனலி இது ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது லைக் ஒரு பயோ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியாக பார்க்கலாம், அல்லது வந்து ஒரு மண்புழு கிடையாது, சாரி பிஎஸ்எஃப் அந்த புழு உற்பத்தி, அது ஒரு தனி இண்டஸ்ட்ரியாக பார்த்தாலுமே இது இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸில், பிஸ்னஸ் டேர்ம்ஸில் எல்லாமே நம்ம பாலிஷ்டாவோ லைக் நம்ம இதை ஃபேன்சியாவோ நம்ம சொன்னாலுமே சொசைட்டி இது எப்படி பார்க்குறாங்க? சொசைட்டி இது நம்ம எப்படி இந்த இண்டஸ்ட்ரி மேலே அல்லது வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேலே அவங்க பார்க்கக்கூடிய பார்வையாகட்டும், அது எப்படி இன்னும் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்மளுக்கு சப்போர்ட் வேணுங்கிறது வந்து சொசைட்டிகிட்ட இருந்து தான் சார். அது நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிற ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், இல்லை டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எதுக்காக பண்ணுறாங்க? நிறைய பிஸ்னஸ் இருக்குது, பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இதுக்குள்ளே வர்றாங்க. இதில் வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு டிக்னிட்டி, அது கண்டிப்பாக அது அந்த ஆஸ்பெக்டில் நம்ம மைண்ட் சேஞ்ச் நடந்தே ஆகணும் சொசைட்டி வைஸில். ஒரு வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு வேஸ்ட் எடுக்கிறாங்க, கார்பேஜ் கலெக்ட் பண்ண வராங்கன்னா அவங்கள அதுக்கான அவங்க அவங்களோட வேலையை செய்கிறாங்க, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையை செய்கிறாங்கங்கிறத நம்ம பதிவு பண்ணணும் கிளியராக சொசைட்டியில். இது வந்து ஒரு சேஞ்ச், ஒரு ரெவல்யூஷன் இதில் நடந்து தான் ஆகணுங்க. ஏன் நடக்கணும்னா
அது இல்லாமல் இனிமேல் முடியாது. ஓகே. இவ்வளோ நாள் ஓகே, ஒரு ஜனத்தொகை ஒரு லிமிட்டில் இருந்த மாதிரி இருந்தது. பெருசாக நம்மளுக்கு வேஸ்ட் எல்லாமே கன்சியூம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வேஸ்ட்டே நம்ம பண்ணாமல் இருந்தோம். இந்த அளவுக்கு ஃபுட் வேஸ்ட்லாம் எங்கே இருந்தது அப்போ? அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு பண்ண கழிவுகள் உடனே அந்தந்த வருஷம் அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க, லேண்டில் யூஸ் பண்ணி போட்டு. அப்போல்லாம் ரொம்ப க்ளீனாக இருந்ததுக்கு காரணம் வந்து வேஸ்டேஜே அப்போ பெருசாக இல்லாமல் இருந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு குத்தமாக நினச்சோம். அப்படியான சொசைட்டி தான் நம்மளது. ஒரு ஃபுட்டு, அதுவும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஆஸ்பெக்டாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதுக்கான ஈக்குவலன் சேஞ்ச் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற மக்களுக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் வேணும். அந்த சப்போர்ட் இல்லைன்னா ஏன் இதை பண்ணுறோங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சதுன்னா இதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அந்த மாற்றம் வந்து சொசைட்டிலேருந்து கண்டிப்பாக வேணும். அது மேலோட்டமாக ஹையர் லெவலில் பேசும்போது நல்ல ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் லெவலில் பண்ணும்போது அதே சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணலாம், இன்னும் நிறைய பண்ணலாம், இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே உள்ளே வராமல் இருக்கிற சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பயந்துட்டு வெளியே போன சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கலெக்டிவாக தான் பண்ண முடியும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதுவும் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு இண்டஸ்ட்ரியாக நான் பார்க்குறது. நான் இது வரைக்கும் நான் எவ்வளோ இண்டஸ்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், லைக் அந்த ரீசைக்ளிங் ஆகட்டும், அல்லது வந்து லைக் இந்த சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நிறையா இண்டஸ்ட்ரி இன்சைட் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பிஎஸ்எஃப் ஆகட்டும் அல்லது பயோ ஃபெர்டிலைசர் ஆகட்டும், அது அந்த ஒரு வெட் வேஸ்ட்டை எப்படி இன்னும் நம்ம அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கோவை பிஎஸ்எஃப், ஸோ பேசிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ கோவை பிஎஸ்எஃப்ல என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னு ஒரு ஃபைனல் நோட்டோட இந்த பாட்காஸ்ட் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கோவை பிஎஸ்எஃப்ல இப்போது நாங்கள் ஆரம்பித்தது ஆல் இன் ஆல்ங்கிற மாதிரி எல்லா ஸ்டேஜஸும் ப்ராசஸ் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை அப்போ கிடைக்காது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ கோவை பிஎஸ்எஃப்ல நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக நாங்கள் மீல் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வேல்யூ அடிஷனில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். மிஷினரிஸ் எல்லாமே தரவாக இருக்குது. ஸோ நாங்கள் கேட்டர் பண்ணுறது பெட் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போது மார்க்கெட்டில் பெட் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சப்ளைன்னு கூட சொல்லலாம். பெட் செக்மெண்ட்டில் ப்ராமினன்ட் பிளேயர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மீல் அண்ட் ஆயிலாக சப்ளை பண்ணுறோம். அது இல்லாமல் செக்ரிகேட்டடாக இந்த ஸ்டேஜஸ்லேயும் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லாமல் அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணாமல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா பேபி லார்வே சப்ளை. ஏன்னா அங்கே அந்த ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அதை ப்ராப்பராக கொண்டு வந்து அதையவே மெயின்டைன் பண்ணுறது வந்து சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ அந்த இதை இப்போ யாரோ ஒரு வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க, எம்சிசியில் வேஸ்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து யூனிட்டில் பண்ணணும் அப்படின்னா எல்லா செட்டப்பையும் வச்சு அவங்க பண்ணுறது வந்து சிரமம். முதல்ல இந்த பேபி லார்வே கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. இப்போது அது நம்ம சப்ளை பண்ண முடியும். அவங்க எவ்வளோ வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற பேபி லார்வே எவ்ரிடே வேணும்னா எவ்ரிடே, வீக்லி ஒன்ஸ் வேணும்னா வீக்லி ஒன்ஸ், இல்லை வேறு இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க, ஃபுட் ப்ராசஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பை ப்ராடக்ட் வேஸ்ட் வரும், அதை டிஸ்போஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் அதுலேயும் நியூட்ரிஷன் இருக்குது, அதையும் லார்வே ப்ராசஸ் பண்ண முடியுங்கிற அந்த இதில் அவங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட்டை மட்டும் ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு தனி யூனிட்டில் அதை பண்ணும்போது பேபி லார்வே சப்ளை அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இது பவுல்ட்ரியில் இப்போது நிறைய பவுல்ட்ரி யூனிட்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஸ்மெல், ஹவுஸ் ஃப்ளை இஷ்யூஸ். இப்போ இந்த லார்வே பவுல்ட்ரி மேன்யூரில் விடும்போது ஸ்மெல்லும் கண்ட்ரோல் ஆகும், அதுலேருந்து ஹவுஸ் ஃப்ளை இஷ்யூஸும் ஸ்டாப் ஆகுது, டோட்டலாகவே ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம பேபி லார்வே சப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ப்ராமினெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஈச் ஸ்டேஜ்லேயுமே ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரோசனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபார்மேட்டில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ பெட்டு ஒரு தனி பிராண்டும் ஸ்டாண்டர்ட்லாம் டேரெக்டாக கமாடிட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக போகணுங்கிறதுக்காக தனி பிராண்டு பெட் ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன சேஞ்சஸ் தெரியுது, கொடுத்து ஒரு 15 நாள்லேருந்து என்ன சேஞ்சஸ் தெரியுதுங்கிறது விசிபிளாக பார்க்கறதுனால பெட் பேரண்ட்ஸும் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இதுதான் எங்களோட இப்போதைக்கு ப்ராடக்ட்ஸாக. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து
பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இது வந்து லைக் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் சின்ஸ் நீங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த 6-7 இயர்ஸுக்கான அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இங்கே இன்றைக்கி பெரிய டெவலப்மெண்ட்டாக வர முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேணும் அப்படின்னா எந்தெந்த ரீசனுக்காக சொல்லுவீங்க? அண்ட் ஏன் வந்து ஒருத்தங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஒரு பெருசாக அன்டாப்டு இல்லாத இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும்னு ஒரு ஃபைனல் நோட்டோட இந்த பாட்காஸ்ட். ஏன்னா இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. டஃப் இண்டஸ்ட்ரி தான். ஒரு சின்ன சர்க்கிள். பட் இதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. இந்தியாவில் இது ஒரு எமர்ஜிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் ஏர்லி அடாப்டில் பண்ணும்போது அதுக்கான இப்போ இமீடியட்டாக கிடைக்குமான்னா நானுமே சொல்லுவேன் இமீடியட்டாக இல்லை. பட் அதுக்கான ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, இது மித்த கண்ட்ரீஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் அந்த க்ரோத் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் கண்டிப்பாக வரும். இதில் இன்னும் அதிகமாக ஒரு இந்தியாவில் ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் இன்டென்சிட்டி, இதோட தேவை, இது வந்து ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை தேவை. ஸோ இது கண்டிப்பாக எவர்கிரீன் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே வந்தோடனே வெட் வேஸ்ட் ப்ராசஸிங்கிறது வந்து அதுக்கான எக்கனாமிக்ஸில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி தான். இது வந்து பெரிய லெவல்லையும் பண்ணலாம். பெரிய கம்பெனிஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாகவும் பண்ணலாம். சின்ன கம்பெனிஸ், சின்ன பிளேயர்ஸ், சின்ன ஆண்டர்பிரினர்ஸும் இதில் சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது தான் இதோட பெரிய ப்ளஸ். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் உங்களுடைய லைக் ஜேர்னி பற்றியும் அண்ட் இதில் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் டார்கெட் மார்க்கெட்ஸ் இல்லை வேஸ்ட் செக்மெண்ட் அதுக்குள்ளேயே தான் எங்களோட இது இருந்தது. ஏன்னா அதுதான் இமீடியட் எங்களுக்கான எவல்யூஷனுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருந்தது. இப்போ தான் பப்ளிக்கான ஒரு ஓப்பன் அப் ஃபாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ஆக்சுவல் சினாரியோ என்னங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் எங்களால் இது மூலமாக எங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சது. பேக் சைடு என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப நல்ல கேள்விகளோடு கேட்டு அதை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஐ ஹாவ் டு தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல்.